Hi all, welcome to CAD Education. ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம மாடிஃபை கமெண்ட்ஸில் லென்த்தன், அதுக்கப்புறம் ஆஃப்செட், பிரேக் அட் பாயிண்ட்டு, அப்புறம் ஜாயின், அலைன், அப்புறம் வந்து ஓர்கில் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் மாடிஃபை கமெண்ட்ஸில் அரே பார்க்க போகிறோம். ஸோ அதில் ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே, போலார் அரே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோகேட் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மெனு பாரில் இங்கே மாடிஃபை டேப்பில் வந்து உங்களுக்கு வந்து அரே இருக்கும். ஸோ இதில் எல்லாமே இருக்குது, ரெக்டாங்கிள், பாத், போலார். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கே மாடிஃபை இந்த ரிப்பனில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு அரே இருக்குது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள், பாத், போலார் இருக்குது. ஸோ அரேயோட ஷார்ட்கட் வந்து ஏஆர். ஸோ டேரெக்டாக நீங்கள் கமாண்ட் ப்ராப்டில் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்பிளேல ஏஆர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கமாண்ட் வரும். அதுக்கு நீங்கள் வந்து டைனமிக் இன்புட் வந்து ஸ்டேட்டஸ் பாரில் நீங்கள் ஆனில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அரேனா என்னென்னு பார்ப்போம். ஸோ அரேனா வந்து இப்போ வந்து ஒரு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு லைக் காப்பீஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் பேட்டர்ன். ஒரு பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த அரே கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் இந்த மாடிஃபை கமாண்ட் நம்ம காப்பி கமாண்ட் பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து காப்பி பண்ணி வச்சுக்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது அரேக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கை வந்து இன்னும் ஈஸியர் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணனால இப்போ மல்டிபிள் காப்பீஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு நம்மளுக்கு வேண்டிய பேட்டர்னில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ரெக்டாங்கிள் அரே தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் அரே வந்து ஸோ த ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி காப்பிட் இன் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அரே கொடுக்குறேன். ஸோ கொடுத்து செலக்ட் பண்ணிடுறோம் ஆப்ஜெக்டை. ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே என்ன டைப் ஆஃப் அரேன்னு கேட்குது. ஸோ ரெக்டாங்கிள் கொடுத்துட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மாதிரி அரேஞ்ச் ஆகிடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து காலம்ஸ் பிளேஸ் ஆகிடுச்சு. இத்தனை இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸோ 4 காலம்ஸில் இது மாதிரி பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி ரோஸ் எத்தனை ரோஸில் பார்த்தீங்கன்னா 3 ரோஸில். ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ காலம்ஸ் வந்து எனக்கு வந்து 6 காலம்ஸ் வேணும் கொடுத்துக்கலாம். ஸோ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து 200 கொடுத்தா ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ இன்னும் தள்ளி வைக்கணும்னா ஸோ இது மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரோஸ் வந்து எனக்கு வந்து 5 ரோஸ் வேணும். ஸோ அது மீன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரோஸ் கொடுக்கலாம். அது மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸும் நீங்கள் வந்து இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரெக்டாங்குலர் அரே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ பேஸ் பாயிண்ட் என்னென்னா வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கே வேணும் பேஸ் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து இந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து இப்போ ரோஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி காலம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் பேட்டர்ன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அசோசியேட்டிவ் என்னென்னா வந்து இப்போ நான் அதுக்கு அசோசியேட்டிவ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து செலக்ட் ஆகுது பண்ணுங்க. எல்லாமே அசோசியேட்டிவ் ஒன்னோட ஒன்று லிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து நான் திரும்ப அரே கொடுக்குறேன். ஸோ ரெக்டாங்கிள் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அசோசியேட்டிவ் எடுத்துட்டு நான் இப்போ க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் இதுவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அசோசியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்துடுறவே இல்லை. ஸோ அரே கொடுக்குறேன் திரும்ப. ஸோ ரெக்டாங்கிள் அரே போனேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அசோசியேட்டிவ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் போயிட்டேன்.
ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட் சோர்ஸ், ரீப்ளேஸ், ரீசெட் அரேலாம் வருது. ஸோ சப்போஸ் எனக்கு இந்த எடிட் சோர்ஸ் போகிறேன், ஓகேங்களா, இது போயிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் கொடுத்துட்டு இது ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை மாற்றிடுறேன், நான் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குன்னு நான் கொடுக்குறேங்க. ஸோ இது மாதிரி ப்ளேஸாக இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆப்ஜெக்ட் இதை மாற்றிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ தான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சேஞ்ச் தெரியுது. இது மாதிரி கொடுத்துட்டு இது வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுக்கணும் இந்த எடிட் அரேல. ஸோ கொடுத்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் வந்து இதில் இருக்க எடிட் சோர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஐட்டம் ஒன்று இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் ஐட்டம்னா என்னென்னா வந்து சப்போஸ் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா. கிரியேட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப இந்த டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு போகிறேன். இதில் ரீப்ளேஸ் ஐட்டம் போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். எதை ரீப்ளேஸ் பண்ணி என்ன கேட்குன்னா செலக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ பேஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே செலக்ட் அன் ஐட்டம் டு ரீப்ளேஸ். ஸோ எதை ரீப்ளேஸ் பண்ண கேட்குது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். சேஞ்ச் பண்ண வேண்டாம்னா நீங்கள் ரீசெட் கொடுத்துடலாம், திரும்ப அதுக்கு போயிடும். கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிட் கொடுத்துடலாம். எனக்கு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப போகிறேன். ஸோ போயிட்டு ரீப்ளேஸ் ஐட்டம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை என்டர் கொடுக்குறேன். ஸோ பேஸ் பாயிண்ட் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு எந்த ஐட்டம் ரீப்ளேஸ் பண்ண கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் மாறிடுச்சு. ஸோ என்டர் கொடுத்தோம்னா எக்ஸிட் கொடுத்துறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆப்ஷனுமே பார்த்துட்டோம். எடிட் சோர்ஸ், ரீப்ளேஸ் ஐட்டம், ரீசெட் அரே எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ், இது வந்து உங்களுக்கு 3Dயில் தான் தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அது வந்து இப்போ சப்போஸ் நான் லெவல் 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் இது வந்து வியூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபீல்டில் போயிட்டு ஸோ கொடுத்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3 இது கிரியேட் ஆகும். ஒன்று நான் திரும்ப பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெவல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்காது அப்படி காமிக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் வந்து 1000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து
நீங்கள் வியூவில் போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 3 levels கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம இதில் எல்லாமே பார்த்துட்டோம் ஆப்ஷனு. ஸோ இது மாதிரி நீங்கள் ரெக்டாங்கிள் அரே கொடுத்து இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத் அரே. ஸோ பாத் அரேன்னா வந்து ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஈவனாக வந்து ஒரு பாத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. நம்ம ஒரு பாத் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈவனாக ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லைக் எந்த டிஸ்டன்ஸ்க்கு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த பாத் வந்து இட் ஷுட் பி ஒரு சிங்கிள் என்டிட்டியாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ ஸோ இது மாதிரி பாத் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் அரே கொடுக்குறேன். ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே இந்த இப்போ பாத்தில் போய்க்கிறேன். ஸோ பாத்தில் போனோன்னே பாத்துக்க கேட்குது. ஸோ கொடுத்தோன்னே இது மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் எத்தனை ஐட்டம்ஸோ இல்லை இன்பிட்வீன் டிஸ்டன்ஸில் இப்போ வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும் ஆப்ஜெக்ட்ஸு. ஓகேங்களா. சப்போஸ் வந்து இப்போ வந்து இந்த ஐட்டம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ ஐட்டம் வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து 10 ஐட்டம் வேணும், 10 ஐட்டம் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுவே எனக்கு 20 ஐட்டம் வேணும். ஸோ அது மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இன்பிட்வீன் வந்து எனக்கு 20 இருக்கணும் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவே 50 இருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அது மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமோ ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ரோஸ் வந்து 1 இருக்குது. ஸோ இதுவே வந்து 2 கொடுத்தோன்னா 2 ரோஸில் ப்ளேஸ் ஆகும். ஸோ இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அது மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், இந்த ரோஸோட டிஸ்டன்ஸ். ஸோ லெவல்ஸ் தான் நம்ம 3D தான் பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ரெக்டாங்கிள் பேட்டர்னில். ஸோ அதுதான். ஸோ அசோசியேட்டிவ் என்னென்னா இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று அசோசியேட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அசோசியேட்டிவ் வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லாமே லிங்க் ஆகும். சப்போஸ் இது நான் எடுத்துகிட்டேன்னா வந்து எல்லாமே ஒரு சிங்கிள் என்டிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம ரெக்டாங்கிள் அரேயில் பார்த்தா அதே இது தான். ஸோ பேஸ் பாயிண்ட் நீங்கள் வந்து வேணால் மாற்றிக்கலாம் இங்கே அசோசியேட் பண்ண பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து டேஞ்சன்ட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ இதை கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தேன்னா உங்களுக்கு இது மாதிரி க்ரியேட் ஆகும். அதே வந்து நான் டேஞ்சன்ட் டைரக்ஷன் வந்து இங்கே பாயிண்ட் கொடுத்து இந்த சைட் கொடுத்தேன்னா ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இந்த க்ரியேட் ஆகும் இது மாதிரி. சரிங்களா. ஸோ அதான். ஸோ இதுலேயே உங்களுக்கு மெஷர் இருக்குது. மெஷர் நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் ஆகுது. சப்போஸ் இதே நான் டிவைட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிவைட் கொடுத்தேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸ்லாம் ஹைலைட் ஆகும் டிஸ்டன்ஸ்லாம். ஸோ எவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுக்குறீங்களோ அது ஈக்குவலாக ப்ளேஸ் ஆகும். சப்போஸ் நான் வந்து 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 10 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து டிவைடு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் நான் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு பண்ணது
பண்ணோன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆயிருக்கு. சப்போஸ் இதை எடுத்துட்டேன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகாது. ஸோ அதான் அது. ஓகேங்களா? ஸோ அதான் இந்த அலைன் ஐட்டம். ஸோ இதில் இருக்க நம்ம எல்லா ஆப்ஷனுமே பார்த்துட்டோம். ஸோ இதை க்ளோஸ் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பாத் கொடுக்குறேன். ஸோ பாத் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆகுது. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் கொடுத்தேன்னு இப்படி எடுத்துகிட்டு நான் பாருங்கள் இப்படி அரேஞ்ச் ஆகுது. ஸோ அதை கொடுத்தேன்னா இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி இது க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாத் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி அரேஞ்ச் ஆகுது. இதில் வந்து நீங்கள் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை வேணுமோ கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போலார் அரே. போலார் அரே என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இட் வில் பிளேஸ் ஆப்ஜெக்ட் இன் அ சர்க்குலர் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து உங்களுக்கு போலார் அரே. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து வில் பி பிளேஸ் அரௌண்ட் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது ஒரு சென்டர் பாயிண்ட்ல உங்களுக்கு அது ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அரே கொடுக்குறேன். ஸோ அரே கொடுத்துட்டு இது கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து போலார் கொடுக்குறேன். ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட் இது கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இது ஆங்கிள் பிட்வீன் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ ஃபில் ஆகும், 360 ஃபுல்லாக ஃபில் ஆகுது. சப்போஸ் 180 கொடுத்தேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதியாக ஃபில் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ அடுத்தது ஸோ இதுலேயே வந்து நீங்கள் வந்து ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். வேணா எனக்கு 10 ஐட்டம்ஸ் வேணும், 10 ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ரோஸ் வந்து எத்தனை வேணும், 1 இருக்குது, நான் 3 கொடுக்குறேன். ஸோ 3 ரோஸ் அரேஞ்ச் ஆகுது. ஸோ இதே நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? எப்படி மாதிரி வேணும்ன்ட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ அதான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் பாயிண்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பேஸ் பாயிண்ட் இருக்குது, இந்த பேஸ் பாயிண்ட் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோசியேட் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது தான். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் எல்லாமே உன்னோட ஒன்று லிங்காக இருக்கும், அசோசியேட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் வந்து நம்ம 3D தான் பார்க்க முடியும், முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்தமாதிரி ரோஸ் வந்து இன்பிட்வீன் டிஸ்டன்ஸும் மாற்றிக்கலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ரோஸ் டிஸ்டன்ஸும் மாற்றிக்கலாம் அதில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ரொட்டேட் ஐட்டம்ஸ் என்னென்னா வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அரே கொடுக்குறேன். ஸோ இது செலக்ட் பண்ணுறேன். ஸோ போலார் கொடுத்துட்டேன். சென்டர் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ரொட்டேட் ஐட்டம்ஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி சப்போஸ் இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருந்ததோ அந்த சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அதே மாதிரியே க்ரியேட் ஆகும். ஸோ இது கொடுத்தோன்னா ஸோ அந்த சர்க்கிள் பார்த்து ரொட்டேட் ஆகி ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் ரொட்டேட் ஐட்டம்ஸ். ஸோ டைரக்ஷன்னா என்னென்னா வந்து சப்போஸ் இந்த டைரக்ஷன் வச்சுட்டு நான் இப்போ வந்து 180 இது கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்தேன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் இது மாதிரி இருக்குது. சப்போஸ் அதே வந்து டைரக்ஷன் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே உங்களுக்கு இந்த சைடு க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா?
இது கிளாக் வைஸில் இப்படி இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே பார்த்துட்டோம். கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அரேயில் நீங்கள் பேட்டர்ன் இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபோல்டரில். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் மூவ் பண்ணி கூட எப்படி வேணுமோ பேட்டர்ன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி மூவ் பண்ணி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் வந்து 10 கொடுக்குறேன். ஸோ இன்னும் வேணா கூட நீங்கள் 15 கொடுக்கலாம். இது மாதிரி எத்தனை வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட திரும்ப எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம முன்ன பார்த்த அதே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எடிட் சோர்ஸ், ரீப்ளேஸ் ஐட்டம், ரீசெட் அரே. நம்ம வந்து ரெக்டாங்குலர் அரேல பார்த்தோம்னா அதே தான் ஆக்சுவலாக. சோர்ஸ் எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இதில் வந்து வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணணும், இல்லாட்டி இதை எரேஸ் பண்ணிவிட்டு இல்லாட்டி சாரி இது வந்து இதில் வந்து வேறு ஏதாவது கொடுக்கணும்னா ஸோ இது மாதிரி பேட்டர்ன் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. கொடுத்துட்டு இதில் எடிட் அரேயில் போய்ட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து ரீப்ளேஸ் ஐட்டம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ சப்போஸ் வந்து நான் எனக்கு இது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த எடிட் பண்ணணும் எனக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் போய் ரீப்ளேஸ் ஐட்டம் கொடுக்குறேன். ஸோ ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட் கேட்குது, என்ன ஆப்ஜெக்ட்னா ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ் பாயிண்ட் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு செலக்ட் அன் ஐட்டம் டு ரீப்ளேஸ் கேட்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அதுவே உங்களுக்கு இதுவாகணும்னா ஓகே என்டர் கொடுத்துருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடும். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் வந்து நீங்கள் வேண்டாம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. இப்போ வந்து இது எடிட் போடுறேன். இதை செலக்ட் பண்ணுறேன். இதில் போய்ட்டு ரீப்ளேஸ் ஐட்டம் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிட்டு பேஸ் பாயிண்ட் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த ஐட்டம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் இது செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஐட்டம் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் எனக்கு ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்கள் என்டர் கொடுத்துட்டு இதில் ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா ரீப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா. கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ ரீப்ளேஸ் ஐட்டம் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிட்டேன். பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்றேன். ஸோ சோர்ஸ் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எல்லாமே உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா. ஸோ எக்ஸிட் கொடுத்தேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ரீப்ளேஸ் ஐட்டம். சப்போஸ் எனக்கு ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் போய்ட்டு ரீப்ளேஸ் ஐட்டம் கொடுக்குறேன். ஸோ பேஸ் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறேன் சில ஐட்டம் மட்டும். ஸோ எனக்கு ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரீசெட் போயிடலாம். ரீசெட் கொடுத்தீங்கன்னா திரும்ப ரீசெட் ஆகிடும். அப்போ நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டு வந்துடலாம்.
ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம ரெக்டாங்கிள் அரேயில் பார்த்த அதே ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். இதில் நம்ம எல்லாமே ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஸோ இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து சப்போஸ் நான் வேறு மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கூட இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். சின்னதாக கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து இப்போ வந்து சர்க்கிள் பாத்தில் அரே பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அரே கொடுக்குறேன். ஸோ போலார் கொடுக்குறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் ஆஃப் அரே கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயே நீங்கள் எத்தனை ஐட்டம் வேணுமோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 10 கொடுக்குறேன். 10 அது மாதிரி பேட்டர்ன் மாற்றிக்கலாம். உங்களோட ஃபில் எதுவோ இதில் என்னென்ன ஆப்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து போலார் அரே. ஸோ இன்றைக்கி வந்து மாடிஃபை கமெண்டில் நம்ம அரே பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் ரிமைனிங் மாடிஃபை கமெண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.